ஹாய். உய் உய். ஐயோ சாமி, இவன் வேற. ஹாய். சாப்பிட்டாச்சா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட டிஜே. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கேன் டிஜே ஸ்டுடியோஸில். வெல்கம் பேக் ஆன் அ பிராண்ட் நியூ வீடியோ. டுடே ஐ ஆம் கோயிங் ஹோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hours ஆகும். அதனால சும்மா இதில் எதனா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரி ரொம்ப நாளாக வந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. நாட் ஓன்லி இன் லைக் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு நான் அந்த என்ஜிஎல் கண்டென்ட் வந்து நிறையா போடுவேன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதில் எதையாவது நம்ம சொல்லலாம், எதையாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்திருக்கேன். சரி, போகிற 1 hour எதுக்கு வீண் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம போக போக அதை பற்றிலாம் பேசிக்கிட்டே என்னென்ன சொல்றான் பாருங்க. பாய்ண்ணா. சாப்பிட்டாச்சா? வாங்கண்ணா. என்ன மனுஷன்? இங்கே ஆக்சுவலி 2 வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க. 2 பேருக்குமே நான் வந்துட்டு நான் போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து பேசுகிற ஒரு 2 எப்படி சொல்கிறது நல்ல உள்ளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல மோஸ்ட்லி நானும் லைக் ஒரு 2-3 பேர் இருந்தால் பெரிய விஷயம். அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல். வாவ் அப்படின்னு என்ன நானே தட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பற்றி கேட்டிங்கன்னா ஐ ஆம் டேனியல். ஸோ டேனியல் ஜெஃப்ரி என்னோட பேர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் என்னை டிஜேன்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. பார்க்குற நீங்கள் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயே நிறைய பேர்கிட்ட நான் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறது டிஜே அப்படின்னு சொல்லிட்டு தான். டேனியல் இல்லை ஜெஃப்ரின்றதை வந்து பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்கு வர சில கொஸ்டின்ஸில் ரொம்ப காமனான கொஸ்டின், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது நீங்கள் கேட்குறதுன்ட்டு இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனோ இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப நியூவான ஆளுங்க கேட்குறது கிடையாது. ரொம்ப காமனாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குற விஷயங்கள், இப்போ என்னதான்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து என்ஜினியரிங் ட்ராப் அவுட். ஸோ 2 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன், வரலை. அதனால வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டு விஸ்காம் படித்தேன். ஸோ 2 years இன்ஜினியரிங்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமொபைல் ரொம்ப பிடிக்கும், கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு படித்தேன். ஆனால் வந்துட்டு கார்ஸ் தாண்டி அங்கே ஆட்டோமொபைலில் நிறைய இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் பண்ணிட்டு நான் விஸ்காம் படித்தேன். இன்னொரு சைடில் எனக்கு சினிமானா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சினிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா படித்தேன். ஆனால் சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அளவுக்கு சினிமாவுக்கு வந்து என்ன இப்போ பிடிக்கல போல. அதனால வந்துட்டு சினிமாவை கொஞ்ச நாள் ஹோல்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஐ ஹவ் எண்டட் அப் இன் கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் ஃபீல்டு. ஸோ அன்ரிலேட்டடுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் சேல்ஸ் மேனேஜர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எனக்கு சுத்தமாக வந்து என்னோட ஃபீல்டை பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். ஐ ரியலி லைக் மை ஃபீல்ட். யூடியூப் ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க. நீ ஏன் ப்ரோ யூடியூப்லாம் ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் அரௌண்ட் 2020 அந்த ரேஞ்சில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து அது சேனலாக இல்லை, எனக்கு அப்போ சேனல்னா என்னன்னு கூட ப்ராப்பராக தெரியாது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆக்டிங் வீடியோஸ். ஜோக் இல்ல இல்லையா? நீயா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எஸ், ஆக்டிங் வீடியோஸ்ன்னு தான் நான் ஆரம்பித்தேன். ஒரு 6லேருந்து 7 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது எதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆக்டிங் பண்ணுவேன். ரீக்ரியேஷனல் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. யாருன்னா பார்த்துருக்கீங்கன்னா எதை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்காக தான் தேங்க்ஸ். இப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் ஓகே, அந்த பிளேலிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ எத்தனை பேர் வந்து யூடியூப்பை திட்டுவீங்களோ இல்லை ஆக்டிங் வீடியோஸை திட்டுவீங்களோ என்ன இங்கே பார்க்கறதுனால. ஸோ அது ஒன்று. அதனால அங்கே ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏன் யூடியூப்ல நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணக்கூடாது, பிளேலிஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கே, ஏன் யூடியூப்னா வெறும் ஆக்டிங் வீடியோஸ் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா டைமில் வந்துட்டு
எனக்கு ஆக்சுவலி வந்து வெளியில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வெளியிலனா எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நாட் லைக் பிரியாணியோ இல்ல ஃப்ரைட் ரைஸோ அந்த மாதிரி ஜென்ரலா நான் வந்து வெளியில வாங்கி சாப்பிடாம நான் இந்த ஏஷியன் குசைன்ஸ் இந்த சாசியான ஸ்டஃப் இதெல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். மோமோஸ், வாண்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு வந்து சாப்பிடணுன்றது பிடிச்சதுனால கொரோனால என்னை வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. நான் வந்து அதுக்காக நான் வந்து குக்கிங் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வெரைட்டியா சாப்பிடணும், கிரில் சிக்கன் சாப்பிடணும், மோமோஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்போ வந்து ஏன் நம்ம அது சேனல்லையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குக்கிங் vlog வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அப்போ எடுக்கவே தெரியாது. அதனால வந்துட்டு நான் அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டு நான் குக்கிங் வீடியோஸ் பெருசா போடவே இல்லை. ஸோ எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன வந்துச்சு ரொம்ப காமனா அண்ட் எனக்கு வந்து இன்னொன்று வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் வந்து நவம்பர்னாலே வந்துட்டு எனக்கு வந்து நான் ரொம்ப இன்னைக்கு காலையில் யோசிச்ச ஒரு மூமெண்ட் வந்து 2027 சாரி இன்னைக்கு வந்து 27th நவம்பர். ஸோ 2024 செம்ம மழை எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ ஒரு மாதிரி ஜெயிஸ்டடா மாறா அப்படின்னு ஃபீல் பண்ணது வந்துட்டு லாஸ்ட் இயர் இதே நவம்பர் டைம் வந்து ஆக்சுவலி நான் வேலையை விடுறேன். நவம்பர் 31st லாஸ்ட் டே வந்து நான் வேலையை விடுறேன். ஸோ வேலையை விடுறதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் ரியல் எஸ்டேட் கம்பெனி. அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நான் பைக்ல போயிட்டு வருவேன் என்னோட என்எஸ்ல. அப்போ வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் என்னோட வீட்ல இருந்து, விச் இஸ் லைக் அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல வரும். ஆனா ஐ யூஸ் டு கோ பை பைக். அண்ட் அதே அட் த சேம் டைம் மழை பயங்கரமா பெய்யும். இந்த வருஷம்லாம் மழையே கிடையாது. போன வருஷம் பிச்சு உதறிடுச்சு மழை. அப்ப வந்துட்டு நனைஞ்சே போவேன். ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும் என்ன பார்த்தா. அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஷர்ட்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ல வச்சு எடுத்துட்டு போவேன். எக்ஸ்ட்ரா ஷர்ட், லேப்டாப்பு, ஃபோனு இதெல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து ரேப் பண்ணி வச்சிருவேன். அட் த சேம் டைம் வந்துட்டு அங்க போனோடனே மாத்திப்பேன். திருப்பி நைட் வரும்போது அதே மாதிரி தான் ரேப் பண்ணி வச்சிருவேன் லேப்டாப் எல்லாத்தையுமே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிடுவேன். அப்போ வந்து ஃபுல்லா சேரும் சகதியுமா. அதாவது அந்த ஒரு 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல எனக்கு ஒரு 4 ஷூ வந்து காலி. ஸோ எங்க டேடி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆளு. அவர் வந்து என்ன இஷ்யூ இமீடியட்டா எப்படி சார்ட் அவுட் பண்ணுமோ அப்படிதான் யோசிப்பாரு. பட் நம்ம அப்படி இல்லை, லாங் லாஸ்டிங்கான ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாரு, ரெயின் கோட் வாங்குனாரு. நான் வந்து ரொம்ப அடமெண்டா இருந்தது என்னன்னா ரெயின் கோட் வாங்கவே மாட்டேன், எனக்கு வந்து கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடமெண்டா இருந்தேன். பட் எனக்கு இந்த காம்ப்ரமைஸ் பண்றதும் பிடிக்காது. சாக்ரிஃபைஸோ காம்ப்ரமைஸோ இது இல்லைன்னா உனக்கு அது கிடைச்சிரும்டா, எது வேணும்னு பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு ரெண்டுமே வேணும்ன்றது தான் என்னோட பதில். அண்ட் அதுக்கு நான் ஒர்க்கும் பண்ணுவேன். அதுதான் என்னோட மென்டாலிட்டி. ஸோ அப்போ வந்து நான் ஃபுல்லா ரெயின் கோட்டே வாங்காம எங்க அப்பா பேச்ச கேட்காம நனைஞ்சுக்கினே போவேன், நனைஞ்சுக்கினே வருவேன், உடம்பு சரியில்லாம போயிடும், இந்த மாதிரிலாம் நடந்துட்டுச்சு. அது அப்படியே 1 இயர் கழிச்சு ட்விஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த நவம்பர் வந்து என்கிட்ட கார் இருக்கு. ஸோ நான் வந்து அதை எப்படிலாம் வந்துட்டு என்ஜாய் பண்றேன்றது வந்து எங்க யாருக்குமே புரியாது ஆப்வியஸ்லி. அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா வந்துட்டு எவ்வளவு பேர் அதை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு அவ்வளவு இதுவா பாக்குறேன். இன்னைக்கு வந்து மழை பெய்யுது, நான் வந்துட்டு லைக் வந்து என் கார்ல போறேன், வெட் ஆக மாட்டேன், ஷூ நனையாது, நாசமா போகாது, எனக்கு ஷூஸ்னா அவ்வளவு பிடிக்கும். ஸோ ஷூஸ் நாசமா போகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த சக்சஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த சூரிய போட்டுருமே நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நான் பேங்காக்கும் போயிட்டு வந்துட்டு இப்ப என் கையில காரும் இருக்கு. ஐ எம் ஹாப்பி. எனக்கு வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கார் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பா கார் வச்சு நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். ஆனா அந்த பேங்காக் அந்த ஒரு 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அதான் நான் உங்ககிட்ட நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். பட் உங்களுக்கும் போர் அடிச்சிடும், இவ்வளவு நேரம் பாப்பீங்களான்னு தெரியல. அதனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பாய், திஸ் டிஜே சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஜே ஸ்டுடியோஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இல்ல பிடிக்கலன்னா பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, see you guys in another video. Bye bye.